Hi friends, welcome to Tech Support Tamil. Friends, நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்திருக்கு. இதனால நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு வந்து எந்த வீடியோவும் அப்லோட் பண்ண முடியல. அதே மாதிரி கம்யூனிட்டிலும் வந்து எந்த விதமான போஸ்ட்டும் போட முடியல. அது லிங்க் கொடுத்தாங்க, அதை கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிட்டி கைட்லைன்னா என்ன ஓகேங்களா, அப்படியே வார்னிங் ஃபஸ்ட்டு வந்து வார்னிங் கொடுப்பாங்களாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக், செகண்ட் ஸ்ட்ரைக்கு, தேர்ட் ஸ்ட்ரைக் வந்து நம்ம சேனல் வந்து டெர்மினேட் பண்ணுறாங்க. அதை தான் ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்து என்ன பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா, உங்களால் வந்து ஒரு வாரத்துக்கு எந்த விதமான வீடியோ போட முடியாது ஓகேங்களா, லைவ் வர முடியாது, ஸ்டோரிஸ் அப்லோட் பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டிலும் எந்த ஃபோட்டோவும் ஷேர் பண்ண முடியாது ஓகேங்களா. இதெல்லாம் வந்து அவங்க கொடுப்பாங்க. அடுத்தது செகண்ட் ஸ்ட்ரைக் வாங்கினா அது 2 வாரத்துக்கு வந்து உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, அந்த மாதிரி கொடுப்பாங்க. தேர்டாக ஒரு ஸ்ட்ரைக் வந்து நீங்கள் அதாவது ஒரு 90 நாளுக்குள்ளே வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் சேனலே டெர்மினேட் பண்ணுறவங்க, அதை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூபுக்குன்னு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. இந்த டாப்பிக்லாம் வந்து நீங்கள் வீடியோ போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம மீறி போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு தான் வந்து கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. அது என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக சொல்கிறேன், இதில் வந்து ஹேக்கிங் சாஃப்ட்வேரு ஓகேங்களா, இல்லீகல் சாஃப்ட்வேர்ஸு, இது எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி திருடுறதுன்னு சொல்கிறாங்கல்ல, எப்படி யூஸ் பண்ணுறது, ஹேக் பண்ணி யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வந்தால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதேமாதிரி செக்ஸுவல் கண்டென்ட்டு, இதெல்லாம் வந்தால் உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. நமக்கும் கொடுத்துருக்காங்க. அது எந்த வீடியோக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சாஃப்ட்வேரை பற்றி தான் போட்டிருக்கேன், அதுதான் கொடுத்துருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணலாம். அதுக்கு சேனல் டேஷ்போர்டை வந்து ஃபஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சேனல் வயலேஷன் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, ரெட் கலரில் இருக்கும் ஓகேங்களா. அங்கே பாருங்கள் மேலே, அங்கே வந்து 1 நம்பர் போட்டிருக்கு பாருங்கள், ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் ஸ்ட்ரைக் வந்துக்குது, அதுதான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம அதை கிளிக் பண்ணால் எந்த வீடியோக்கு வந்திருக்கு, எவ்வளோ நாள் இருக்கும், எல்லா டீலுமே அதில் இருக்கும் ஓகேங்களா. எப்போ எக்ஸ்பைரி ஆக போகுது, எதுக்காக கொடுத்துருக்காங்க, நீங்கள் அப்ளைவும் பண்ண முடியும். இது தப்பாக இருக்குது, நீங்கள் ரெண்டாவது செக் பண்ணி பாருங்கள், எனக்கு தெரியும் நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன், நீங்கள் எதாவது தப்பாக ரிவ்யூ பண்ணியிருக்கீங்க கூட நம்ம அங்கே ரிவ்யூ கொடுக்கலாம் ஓகேங்களா. அதுக்கு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா 2 வீடியோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து வார்னிங் ஓகேங்களா. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ இதுமாரி கம்யூனிட்டி கைட்லைன் வந்து மீறுது அப்படின்னா அதுக்கு வார்னிங் கொடுப்பாங்க. அடுத்த வீடியோக்கு தான் வந்து ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வார்னிங் கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து எவ்வளோ டைமிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா, எவ்வளோ நாள் இருக்கும் அதெல்லாம் கூட இருக்கும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா 1 of 3ன்னு போட்டிருக்கு பாருங்கள். மொத்தம் 3 கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வாங்கினீங்கன்னா உங்கள் சேனலில் பிளாக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம 1 வாரம்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது, அதாவது ஒரு வாரம் நம்மளை பிளாக் பண்ணுவாங்க சொன்னால எந்த வீடியோவும் போட முடியாதுன்னு, அதுக்கு வந்து எவ்வளோ நாள் இருக்குது இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இன்னொரு ஸ்ட்ரைக் வாங்கினா என்ன நடக்கும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். 2 வீக் வந்து உங்களால் போஸ்ட் எதுவும் அப்லோட் பண்ண முடியாது, உங்கள் கம்யூனிட்டியில் வந்து போஸ்ட் அப்லோட் பண்ண முடியாது, வீடியோ அப்லோட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது ஓகேங்களா. 2 வாரத்துக்கு நீங்கள் அந்த 90 நாளுக்குள்ளே வந்து தொடர்ச்சியாக வாங்கக்கூடாது. 2க்கு மேலே வாங்கினாலே முடிஞ்சுது ஓகேங்களா, அவ்வளோதான். இதுவே நீங்கள் 90 டேஸ் வந்து எந்த ஸ்ட்ரைக்கும் வாங்கலாம், அந்த ஒரு ஸ்ட்ரைக் தான் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது எக்ஸ்பிரி ஆகிடும். அங்கே எக்ஸ்பிரி டேட்டும் போட்டிருப்பாங்க ஓகேங்களா. இப்போ நான் வாங்கின கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்து எப்போ எக்ஸ்பிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டேட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளால் மானிட்டேஷனுக்கும் வந்து அப்ளை பண்ண முடியாது ஓகேங்களா. கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் இருக்கக்கூடாது, அதே மாதிரி வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்கக்கூடாது. இருந்தால் வந்து மானிட்டேஷனை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் எலிஜிபிளாக இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க, இதை காரணம் காட்டி. அதனால் நம்ம 3 மாதம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் யூடியூப்லேருந்து அந்த வீடியோவும் டெலீட் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா. வேறு யாரும் பார்க்க முடியாது, ஆனால் நீங்கள் பார்க்கலாம். அதை எப்படி பார்க்கறது நான் சொல்கிறேன். சேனல் டேஷ்போர்டுக்கு வந்துடலாம். இப்போது அதில் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் இதில் வந்து இருக்கும் ஓகேங்களா. கடைசியாக கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்திருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் தான் வந்து நம்ம வீடியோ வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும், அதாவது நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் நம்ம பார்க்க முடியும். நீங்கள் சாதாரணமாக ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகாது ஓகேங்களா. அதனால் இது கிளிக் பண்ணி இந்தமாரி வந்துருங்க. இதில் வந்து கீழே நெக்ஸ்ட் இருக்குது பாருங்கள், ஸ்டார்ட் இது, அதை கொடுத்தீங்கன்னா இது வந்து ரிவ்யூ பண்ணுற மாதிரி ஓகேங்களா. நீங்கள் பார்த்து என்ன தப்பு இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் வேணால் ரிவ்யூ பண்ணலாம், இல்லை விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா. உள்ளே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ப்ளே ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து அந்த வீடியோ ஃபுல்லாகவே ப்ளே ஆகும். இதில் வந்து நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, உண்மையால் அந்தமாரி கொடுத்துருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எதனால் கொடுத்துருக்கேன்னு. அது இருக்கா இல்லைன்னு செக் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு இருந்தால் ரிவ்யூ பண்ணுங்கள். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யூடியூபோட கம்யூனிட்டி கைட்லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து எல்லாமே, இதில் இருக்கிற ஒரு பாயிண்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா. யூஸ் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் ரிவ்யூ பண்ணலாம், யூஸ் பண்ணியிருந்தால் அதை அப்படியே விட்டுருங்க, வேறு வழி இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரிவ்யூ பண்ணலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கும் இந்த மாதிரி கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா போய் செக் பண்ணி பாருங்கள், எந்த வீடியோக்கு கொடுத்துருக்காங்க, எதனால் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து திரும்பவும் அந்த தப்பை பண்ண மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னொரு விஷயம் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து டெலீட் மட்டும் பண்ணிடாதீங்க ஓகேங்களா. டெலீட் பண்ணாலும் அந்த ஸ்ட்ரைக் அப்படியே தான் இருக்கும், அது போகாத. நம்ம வீடியோ மட்டும் டெலீட் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. யூஸ்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக என்னால் முடிஞ்சால் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.